அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடு நம்ம எதிர்பார்த்தோம். என்ன எதிர்பார்த்தோம், அது நடக்கலை அப்படிங்கிறதான். நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்றா இருக்குது. பார்ப்போம். காவேரி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் வேறு ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக அவரே வெண்ணிலா விஷயத்தை எல்லாமே ஓப்பனாக சொல்லிட்டார். விஜய் வெண்ணிலாவை பற்றி காவேரி கேட்குறதுக்கு முன்னாடியே விஜய் சொல்லிட்டாரு. அது சூப்பராக இருந்தது. எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அப்போ காவேரி நீங்கள் அவள் பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க, மறுபடியும் அதவே சொல்கிறாங்க. இப்போ என்ன நம்பாமல் பேசுகிறியா அப்படின்னு கேட்குறாரு. அது நல்லா இருந்தது. அப்போ கட்டி பிடிச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோ அழகாக சூப்பராக கட்டி பிடிச்சாரு. நல்லா இருந்தது. இவங்க 2 பேருமே பேசக்கூடாது. இவங்க 2 பேருமே எந்த இடத்துலையும் தனியாக மீட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு ஃபாலோ பண்ணுறதுக்குனே, வாட்ச் பண்ணுறதுக்குனே ஒரு வாட்ச் மேலே போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. நம்மளோட மாமி ஒரு சீன் வந்தாலும் செம்மையாக கலக்கி விட்டு போயிடுச்சு மாமி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு விஜய் எதிர்பார்க்கல மாமி அப்படின்னு. நல்லா இருந்தது. அது அப்பப்பப்பப்பா முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி மாமி ஒரு சீனை பண்ணி விட்டு போயிட்டாங்க. மாமி பண்ணதான் இன்றைக்கி ஹைலைட்டு அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக அசத்தி விட்டுருச்சு. காவேரி சரி எல்லாம் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே வராங்க, நம்ம இப்போ சொல்லக்கூடாதுன்னு வேறு முடிவு பண்ணியிருக்கோம். அது எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு விடுங்க அப்படின்ட்டு, நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு, வெண்ணிலா பிரச்சனையை முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு வாங்க, அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. வெண்ணிலா பிரச்சனை என்றைக்கு முடிகிறது? விஜய்க்கு என்னைக்கு தெரிய வருது தான் அப்பா ஆகிட்டேன் அப்படின்னு? என்ன மக்களே சொல்கிறீங்க? கண்டிப்பாக இப்போதைக்கு நடக்காது அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரிய வருது. நிச்சயமாக இன்னும் லேட் ஆகும். இப்போ வெண்ணிலா விஜய் நினைக்கிற மாதிரி அவங்க மாற மாட்டாங்க. அவங்க வேறு மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க. இப்போ பசுபதி வந்துட்டார், ராகினி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அங்கே அவங்க ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா? அதனால் வெண்ணிலா மேட்ரை காவேரி எப்போவுமே தொட்டாங்க அப்படின்னா விஜய் காவேரி மீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. கண்டிப்பாக அதை நோக்கி தான் போகுது சீரியலுமே இல்லையா? விஜய் நீ 10 நாளைக்கு எங்கேயோ வெளியில் போயிட்டாராம், 10 நாளைக்கு வீட்டில் இருக்க மாட்டாராம் அப்படின்னு மாமி சொல்கிறாங்க. மாமா கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு. அதுதான் மதுரைக்கு போகிறார் இல்லையா? அங்கே போய் இங்கே போய் எல்லாரையும் போய் கூப்பிட்டு வந்துட்டு, எங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி வெண்ணிலாவோட சொந்தக்காரை தேடி பார்க்க போனேன், அங்கே அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருவாரா, இல்லை கையோடு கூட்டிகிட்டு வருவாரா அப்படின்னு சொல்லி தெரியல. அது ஒன்று போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயங்கரமான ஸ்டோரி. நம்ம எதிர்பார்த்தது தான், எல்லோரும் எதிர்பார்த்தது தான். என்ன அப்படின்னா, கங்கா மாசமாக இருக்கிறது. காவேரி கிட்ட தான் ஷேர் பண்ணுறாங்க என்னன்னு, எனக்கு 1 வாரம் டேட் தள்ளி போயிருக்கு அப்படின்னு. என்னக்கா சொல்கிறேன்னு கேட்குறதுக்கு முன்னாடி பாட்டிக்கு அதுக்கு போயிடுச்சு. பாட்டிக்கு டேய் குமரா, டேய் சாரதா வாங்க, எல்லோரும் வாங்க அப்படின்னா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 1 வாரம் நாள் தள்ளி போயிருக்கான் உன் மகளுக்கு அப்படின்னு. அப்படியா? நான் நேற்று தான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ குமரன்ட்ட சொல்கிறாங்க, டேய் நீ அப்பா போகிறடா அப்படின்னு. பாட்டி என்னது அப்பா போகிறனா அப்படிங்கிறாரு. அது நல்லா இருந்தது. அப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை பற்றி பேசலாம் அப்படின்றாங்க. அப்போ காவேரி கிட்டு வாங்கிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு. அதெல்லாம் வேணாம், நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இந்த சாரதா சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே எதாவது பாசிட்டிவாக இது கன்ஃபார்ம் ஆகிடுறாங்க இல்லையா? கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நீ கங்காவை விழுந்து எல்லாம் கவனிக்கும் போது காவேரிக்கு கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. நிச்சயமாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து மாமி பாட்டி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, காரில் தான் போகணும். அது காவேரிக்கான ஒரு இது தான் நம்ம டைரக்டர் வச்சுருக்காரு அப்படின்னு நான் நினைப்பேன். மாமி கிட்ட போய் கேட்குறாங்க, விஜய் வீடை சுற்றி பார்க்குறாங்க. எங்கடா விஜயை காணோம், விஜய் எங்கே போயிட்டாரு அப்படின்னு. பாட்டிக்கிட்ட அதான் மாமிக்கிட்ட கேட்குறாங்க. மாமி விஜய் எங்கே போயிட்டார் மாமி, அவரை காணோம் காலையிலேருந்து அப்படின்னு. விஜயெல்லாம் இங்கே இல்லை,
வெளியில் போயிட்டான் அப்படின்னா எங்கே போயிட்டாரு அப்படின்னா அந்த விஜய் அதாவது காவேரிக்கும் மாமிக்குமான கான்வர்சேஷன் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு விஜய் ஏதாவது காவேரிக்கும் மாமிக்கும் கான்வர்சேஷன் வரப்போ சூப்பராக இருக்குங்க, நல்லா தான் இருக்குது. காவேரி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க, மாமிக்கிட்ட பேசுகிறாங்க. விஜய்க்கும் மாமிக்கும் இருக்கிற காம்பினேஷன் மாதிரியே காவேரிக்கும் விஜய்க்கும் இருக்குது. விஜய் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா நீங்கள்? ஹவுஸ் வாடகைக்கு வீடு விட்டால் வாடகையை மட்டும் வாங்கிட்டு வீடு கம்முன்னு இருக்கணும். நீங்கள் மேட்ரிமோனி வச்சு நடத்துகிற மாதிரி பொண்ணு பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. பொண்ணு பார்த்து தான் பாருங்கள். விஜய் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஆமாண்டி, நீ இன்னொருத்தன் கட்டின தாலியை கழுத்தில் வச்சுட்டு நீ இவன்கிட்ட கட்டி பிடிச்சி பேசிகிட்டு இருக்க. ஐயோ நான் பார்த்தனே நீ கட்டி பிடிச்சத, எவ்வளோ அசிங்கம் அவமானம் அப்படின்னு அதை அடிச்சு விடுது. மாமி என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஆஃப் பண்ணி ஆகணும், இந்த மாமி இல்லாட்டின்னா நமக்கு பிரச்சனையாயிரும் அப்படின்னு. அது மாமி ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லவா அப்படின்னு. மாமி அதெல்லாம் சொல்லிடாதீங்க மாமி, அம்மாவால் தான் இவ்வளோ பிரச்சனைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. இன்றைக்கி எபிசோடு ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம என்ன எதிர்பார்த்தோம், காவேரி விஜய்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லணும், ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு நினச்சோம். இது சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் பேச வாய்ப்பே இல்லையே, கட்டி பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறத தவிர்த்து வேறு எதுவுமே சரியாக பேசிக்க முடியல. ஆனால் விஜயோட இதெல்லாம் செம்மையாக இருந்ததுங்க. விஜய் அவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே சொல்லும் போது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு செம்மையாக பண்ணியிருந்தார். இப்போ இதில் மொட்டை மாடியில் பாய் விரித்து உட்காந்து ஓப்பனிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் வந்தது. அப்போ அந்த இடத்துல கங்கா ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அம்மா இருக்குடி பார்த்துக்கோ அப்படின்னு. அப்படியே காவேரி உள்ளே போயிடுறாங்க. அப்புறமா மெசேஜ் போட்டதுக்கப்புறமா தான் வராங்க. அந்த இது செம்மையாக இருந்தது. எப்போ நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு வாரமாக எங்களை நம்ம வீக்காக ஃப்ரெண்ட்ஸ் தான் காய்ச்சி போய் கிடந்தோம். ஏன்னா அப்படின்னா விஜய் காவேரி மீட் பண்ண மாட்றாங்களே, பேசிக்க மாட்றாங்களே அப்படின்னு. அது நடந்தது ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக விஜய் ஒன்று சொன்னார் தெரியுமா, என்ன சொன்னார், நான் வெண்ணிலான்னு தானே என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேறேன், வெண்ணிலா பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு நான் வரேன், ஒரு 2-3 நாளையில் சீக்கிரமாகவே ஒரு முடிவு கட்டிடுவேன், அப்போ வரேன், அப்போ நீ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறாரு என்னோட விஜய். நிஜமாகவே அவர் பாவம் தாங்க. சார் எனக்கு ரொம்ப பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. காவேரி சொல்லுங்கள் காவேரி மட்டும் சொல்லியிருந்தா எப்படி இருக்கும், மக்களே யோசித்து பாருங்களேன். நீங்கள் அப்பாவாயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா விஜய் அப்பா எவ்வளோ செம்மையாக இருந்திருக்கும். அவர் இருக்கிற சந்தோஷத்துக்கு, அவர் இருக்கிற ஹாப்பிக்கு. காவேரிக்கிட்ட பேசும்போது அவர் ஒரு ஜாலியாக ஒரு ஹாப்பியாக பேசுகிறார் இல்லையா, அந்த இதில் நான் யோசிக்கிறேன் பயங்கரமாக இருக்க போது. எப்பா நமக்கு தெரிஞ்சு காவேரி மூலியமாக விஜய்க்கு தெரிய சான்ஸ் இல்லைங்க, தெரிஞ்சு போச்சுங்க. இவர் ஹாப்பியாக இருக்கார் விஜய். ஆனால் இந்த ஹாப்பினஸ் பின்னாடி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. நிச்சயமாக காவேரி மூலிமா தெரியாது. அதாவது இந்த யமுனா இப்போ நிவீனை பண்ணுற டார்ச்சரில் அவங்க ஒரு சில 2-3 நாளாக யோசிப்பாங்க. எப்படி யோசிப்பாங்க, என்னென்னா சொல்ல மாட்டுறாரு, அக்காவும் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாள். இப்போ காவேரி இப்போ கங்கா மாசமாக இருக்கான்னு சொன்னோடனே வீட்டுக்கு வருவாங்க. அப்போ காவேரியோட இதையும் வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சில டைமில் அதாவது நிவீனும் காவேரி பேசுகிற சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதை யமுனா பார்த்தது அப்படின்னா அந்த பிரச்சனை ஒரு இதாக தான் போகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. சரியா? அதனால் கொஞ்ச நாளைக்கு இந்த நிவீனுக்கும் யமுனாவுக்கு பிரச்சனை தான் வரப்போகுது. அந்த பிரச்சனையில் புட்டு வைக்க போகிறாரு, புட்டு வைக்க போகிறார். நான் எங்கே போனேன்னு தெரியுமா, ஏன் இந்த டார்ச்சர் பண்ணுறேன், காவேரி இந்த மாதிரி இருக்கா, அதான் ஆஸ்பத்திரியில் கூட்டு போனேன் அப்படின்னு ஒரு குட்டையை கிளப்பி விடுறதுக்கு தான் நிவீன் தான் அந்த வேலையை பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது மூலயமா விஜய்க்கு தெரிஞ்சது, நிவீன் மூலயமா தெரிஞ்சது அப்படின்னா அதாவது நம்ம விஜய் நிஜமாகவே கொந்தளிச்சிருவார் அப்படிங்கிறது தான். காவேரி மேலே கோவப்படுவார். அந்த எப்படி சமாளிக்கிறாங்க காவேரி அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது.
சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்ல மாட்டாருன்னு நினைக்க முடியாது. அவர் வேணும்னு சொல்ல மாட்டார் நிவின். அது சுச்சுவேஷன் அமைஞ்சிரும். அப்படி தான் வரப்போகுது. அந்த சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும்போது யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? என்ன மக்களை சொல்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். சரிங்களா?